வணக்கம், நான் உலகரன். மீண்டும் வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்துக்கு வந்தால் மட்டும் இல்லாமல் பாருங்க, பைத்தஞ்செடி வந்து போன கிழமையை விட இந்த கிழமை பாருங்க இல்லாடாம மேலே வந்து இந்த கொடி ஓடிடுச்சு. அந்த மாதிரி வந்திருக்கு, பூக்க வலிக்கிட்டு இருக்கு, இந்த காய்களும் காய்க்க வலிக்கிட்டு இருக்கு. இனி இந்த கிழமை ஃபுல்லாக ஓரளவு இருக்கிற காய்களை பறிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க, இது புது காய் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து இப்போ இருக்கிற காய்களை பறிக்கிறேன். மற்றது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் பெரிய நன்றிகள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நானும் சந்தோஷமாக வீடியோ எடுத்து போட்டுருக்கிறேன். மற்ற நேரங்கள் வேலை தானே, வேலை இல்லாத நேரங்களில் வந்து தோட்டத்தை பார்த்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரே மழைன்னு சொல்லிட்டால் சரியான மழை. அப்போ அதில் வந்து தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. ஆனால் என்ன கொஞ்சம் புல்லுல வந்து கூடி போச்சு. புல்லெல்லாம் புடுங்கலை. ஏன்னு தானே எனக்கு நேரம் இல்லை. நேரம் கிடைக்கல வந்து பிடுங்குறது தானே. மற்றது அந்த செடிகள் கொஞ்சம் இந்த மேலே வளர்ந்ததுனால அவ்வளோ தேவையில்லை. கீழே உள்ள புல்லுகள் இருக்காட்டு கொண்டு விட்டுட்டேன். உடல் வருத்தி அன்னமிட்டகை நம்மை ஆக்கி விட்டகை. பாருங்க, இந்த அது என்ன நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா சரியா வளர்ந்து கொண்டே போகுது. ஆனால் காய்க்கு அப்படிக்கிட்டுருச்சு, எங்களுக்கு தெரியாது. பச்சையோட பச்சையாக அப்படி காய் உள்ள கிடக்கு நிறைய காய்கள். சரி, பார்த்து தான் பிடுங்கணும். தேடி பிடிச்சி பிடுங்கி எடுக்கிறதான நல்ல காய் நல்ல பெருசாக வந்துருச்சு. புதுசு தானே, ஆரம்பம் தானே. இங்கே பாருங்கோ, காய்கள் இந்த மாதிரி வருது. எங்களோட அந்த பழைய செடி வந்து முன்னுக்கு நிற்குது. அதுவும் வந்து மறுபடியும் நான் நினச்சேன் எல்லாம் அது இந்த சீசன் முடிஞ்சு போச்சாக்கணும்னு நினச்சது. ஆனால் மறுபடியும் பூத்து காயும் இருக்குது. அதில் வந்து பூ நிறைய இருக்குது. அப்புறம் நாங்களை காமிக்கிறோம் பாருங்கோ. இந்த பக்கம் பாருங்க, அங்கால எங்களோட பீட்ரூட்டில் பாருங்கோ. பீட்ரூட்டு பக்கத்தில் கேரட்டும் இருக்குது. பீட்ரூட் நல்லா வந்துருக்கு. இலைகள் ஒரு எடுத்துட்டேன். சில இலைகள் வந்து பூச்சி அரிச்சிருக்கு. என்ன சொன்னால் இந்த மலைகள் தொடர்ந்து இருக்கிறதுனால நிறைய இந்த காளான் ரெசர்ட்டை காளான் ரெசர்ட் சொல்கிறேன். காளான் இல்லை, இது என்னது நத்தை. காளான் சமைச்சு காளான் இருக்குது. நத்தை சரியான கூடி போச்சு. ஏன்னா குளிர் வந்துட்டால் வெளியில் வந்துடுது. குளிர் வந்து அவையிலுக்கு குளிர் விட்டு போகுது. அப்போ வந்து நத்தோட சேர்ந்து நத்தை மாதிரி என்ன ஒரு பேர் வந்து இங்கே வந்து லிமாஸ்ன்றது. அதுக்கு வந்து தமிழில் என்ன பேருன்னு தெரியல. அதுவும் தான் கிடக்கிறத அவைகளுக்கு மரக்கறி விருப்பம் போல இருக்குது. அதால் வந்து இங்கே பாருங்கள், சோளம் அம்மாடி எப்படி பொத்தி தள்ளி பாருங்க, எவ்வளோ பெருசு பொத்தி இருக்குது பாருங்க. சூப்பராக வந்திருக்கு சோளம். இங்கே நல்ல கனமாக வந்திருக்கு. கிடக்கு பாருங்க, ஒவ்வொன்றிலையும் 3 பெரிய பொத்தி 2 பொத்தி வந்திருக்கு. அங்கே 3வது 4வதும் வருது இருக்குது பாருங்க. எங்களோட தேவைக்கு காணும் தானே, அவ்வளோ நல்லா வந்துருக்கு. நான் இங்கே பிறகு மிச்சத்தை எடுப்போம் பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் நிறைய கிடக்குது. எங்கெங்கே கிடக்குன்னு சரி தெரியாமல் கிடக்குது பாருங்க. அதான் நான் அப்படி இந்த மேலே கொஞ்சம் உயரமாக பந்தல் போட்டதுனால கொஞ்சம் பிடுங்கவும் சௌரியமாக இருக்குது. இனி அப்போ இந்த பாருங்கள் பூத்துருக்கு, நல்லா பூத்துருக்கு. இன்னும் உண்டு, உங்களுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. நல்ல மழை பெஞ்சதுனால தண்ணி ஒன்றும் தேவையில்லை. இனி அப்புறம் இடைக்கிட டைம் இருக்கல வந்து அந்த கிடக்கிற புல்லோட வந்து ஓரளவு எடுத்து விட்டா சரி. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து இங்கால பாருங்கள், இதுக்கு வந்து இப்போ இன்றைக்கு கேரட் வந்து எடுக்கணும். கேரட் வந்து இதில் வந்து இன்றைக்கு கொஞ்சம் ஒரு எடுக்கணும்னு சொன்னால் விளைச்சல் சரியாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், எங்களோட ஊர் மிளகாய் நல்லா
பூத்து கிடக்கு பாருங்க, நல்லா பூத்துருக்கு, பிஞ்சு பிஞ்சு நிறைய பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் அந்த முன்னுக்கு கொஞ்சம் மிளகாய் இருக்குது, அதை பிடுங்கணும். இது வந்து அந்த கொஞ்சம் குளிர் குறைவு நல்லா வந்துடும். மழை பெஞ்சதுனால நல்லா பிஞ்சு பிடிச்சி போயிருக்கு. நல்லா கிடக்கு காயெல்லாம். ஓரளவு நாங்கள் காய எடுக்கலாம் பாருங்க. இந்த நல்லா பிஞ்சு பிடிச்சி போயிருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்குவோம். இதில் பார்ப்போம். கத்திரிக்காய் பாருங்க, நல்லா பிஞ்சுகள் இந்த பாருங்க நல்ல தாராளமாக இருக்குது. இன்னொரு 1 கிழமை 2 கிழமை இன்றைக்குள்ள வந்து இந்த வார கிழமைக்கு அடுத்த கிழமை பெரும்பாலும் வார கிழமையும் கொஞ்சம் பச்சை மிளகா எடுக்கலாம். அடுத்த கிழமையெல்லாம் நிறைய இருக்கும். இது கத்திரிக்காய் பாருங்க, போன கிழமை 3 ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த முறை வந்திருக்குது. இது கொஞ்சம் இது கொஞ்சம் பதம் சரியாக இருக்கும். இது எடுப்போம். இதில் கிடக்குது கத்திரிக்காய் குறைவு தான், பரவாயில்லை பாருங்க, ஓரளவு பரவாயில்லை. இந்த எடுப்போம் பிடுங்க வெறுகுது. அப்போ கத்திரிக்காய் ஓகே தான். 3 கத்திரிக்காயும் எடுத்தாச்சு. 3 கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க, இந்த குடமிளகா ஒன்று பூச்சி அடிச்சிருச்சு போல இருக்கு, கீழே விழுந்துடாக்கு. நான் கொஞ்சம் பழுக்க விடலாம்னு பார்த்தேன், கடைசியாக பச்சையாகவே எடுத்துகிட்டு போகும் போல இருக்கு. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்க, கீழே வந்து அந்த அது இந்த பேரம் தாங்காமல் கீழே சாஞ்சு போய் கிடக்கு. அதால் வந்து பழுக்க விடாமல் தேவை. அஞ்சு பாருங்க, இதில் ஒரு பக்கத்துலேயே ஒரு 4 காய் இருக்குது. 4 குடமிளகா எடுக்கலாம்னு பார்க்குறேன். எடுப்போம். இங்கே பாருங்க நல்ல சைஸு. அந்த முத்தி போச்சு. சரி பச்சையாகவே போடுவோம், பச்சையாகவே செய்யலாம் தானே. அங்கே வாங்கோ, மிச்சத்தை பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ மழை மாறி இந்த வெயில் மழை, இப்போ குளிர் வந்து இப்போ 18 டிகிரி தான் இருக்குது. விடியவில் 8, 9, 10 அப்படி இருக்குது. மாறுது, மாறாமல் வருது. எப்போ குளிர் வரும் எப்போ வெயில்னு தெரியலை. அதுக்கேற்ற மாதிரி நான் இது எடுக்கிற வரைக்கும் எடுக்கலாம். ஓரளவு இருக்குது. வாங்க வாங்க அதை பார்ப்போம். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இப்போ இந்தியாவில் வந்து நான் அந்த கேரட்டில் கொஞ்சம் எடுப்போம். மிளகாயும் இருக்கு, கொஞ்சம் எடுக்கலாம். இதில் வந்து பாருங்க, நான் இந்த குடமிளகா வந்து பழக்க விடலாம் வந்து பார்த்தேன். ஆனால் பூச்சி அரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை இப்போ எடுத்துட்டா கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும். பாருங்க, நான் எடுத்து வந்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த கேரட் வந்து பாருங்க கொஞ்சம் எடுப்போம். மடலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் இணையேன் படைத்தான் ஆண்டவன். ஏன்னா இந்த கேரட் வந்து இந்த பதத்துக்கு எடுக்கணும். இதுக்கு மேலே விட்டா அப்புறம் ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு நேர்த்தன்மை மாதிரி வந்துடும். அதால் வந்து இந்த பதம் இப்போ இந்த கிழமையும் வார கிழமையும் எடுத்தால் தான் இந்த கேரட் வந்து அந்த கணக்கான பதமாக இருக்கும். ஒரு நான் இப்போ எடுக்கிறேன், எடுத்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மழை பெய்ததுனால பாருங்க நல்ல ஈரத்தன்மை இருக்கிறதுனால பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கு. நல்ல இங்கே பாருங்க அருமையாக இருக்கு. நான் நினச்சேன் கிட்ட நட்டதுனால வராமல் போயிருமோ, கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்திருக்கு நல்லா. இதே சின்ன சைஸ்களை விட்டுட்டு பெரிய சைஸ்களை எடுத்துட்டா ஒரு அங்கே வார கிழமை கொடுங்கலாம். பாருங்க வந்து இது நீளம் இல்லை, ஆனால் இந்த சைஸ் தான் பாருங்க குண்டா அப்படியே பெருத்து கொண்டு போகும்.
ஒன்று ஒரு வாரணது பிடுங்கப்பட்டு போச்சு, தனி எடுக்கணும். இதுக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளப்பி எடுக்கணும். வீரமகன் போராட வெற்றி மகன் பூச்சூட வாழும் வரை வாழ்வாக வாழ்வனது. இதை பாருங்க, இந்த நான் பிடிங்கி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற இதெல்லாம் பிடுங்குறேன். மிச்சத்தை கொஞ்சத்தை விட்டால் அடுத்த கிழமைக்கும் பிடுங்கலாம். இந்த நத்தையும் இது பாருங்க, ரெண்டும் தான் சேர்ந்து இந்த ஓரளவு இந்த சைஸுகள் எடுத்துவிட்டா ஆக சின்னங்களை விடுவோம். வருது தெரியல, வரட்டும், இருக்கட்டும். எங்களுக்கு கடவுளை என்று வச்சதுக்கு நல்ல அடசு பிடுங்கியாச்சு எடுப்போம். சரி, நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கு இது காணும், எடுத்துட்டோம். எடுத்துட்டா இங்கே பாருங்க, ஒரு 3-4 கிலோ வரும். இன்னும் கிடக்குது, இடையில வந்து எடுப்போம். சின்ன கிடக்குது, பெருசும் கிடக்குது, இடையில வந்து எடுத்து முடிச்சிருவோம். இது பாருங்க, இது முன்னுக்குள்ள வெள்ளரி 2 காய் காய்ச்சது. இது பூக்குது, இது வந்து பொய்ப்பு, காயும் இல்லை ஒன்றும் இல்லை. பாப்போம், இது வளர்ந்து இன்னும் கொஞ்சம் நிலமாகி காய் தருது வரையில். இப்படியே பாருங்க எங்களோட தோட்டத்தை பின்னுக்கு பாருங்க. அப்படியே இது பைத்த இன்னவங்களை காய்ச்சொண்டே இருக்குது. அப்படியே இருக்கட்டும். அங்கே பின்னுக்கு பாருங்க, அங்கே இந்த கீழே வந்து பூசணியை பாருங்க. இந்த அதோட மேலே பாருங்க, பின்னுக்கெல்லாம் நல்லா பச்சை பசங்கன்னு இருக்குது. இப்படி நீளம் வரைக்கும் எங்கட அங்கே சோளம் தெரியுதில்ல, அது வரைக்கும் எங்கட தான். என்ன கொஞ்ச நாளைக்கு எடுக்கலாம். குளிர் குறையிற வரைக்கும், குளிர் குறையிற வரைக்கும் என்ன, குளிர் வர்ற வரைக்கும். இப்போ குளிர் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. என்னென்னு சொன்னால், இங்கே வந்து இப்போ மழை மாறி இந்த வெயில் மழை, இப்போ குளிர் வந்து இப்போ 18 டிகிரி தான் இருக்குது. விடியவில் 8, 9, 10 அப்படி இருக்குது. மாறுது, மாறாமல் வருது. எப்போ குளிர் வரும், எப்போ வெயில்னு தெரியலை. அதுக்கேற்ற மாதிரி நான் இது எடுக்கிற வரைக்கும் எடுக்கலாம். ஓரளவு இருக்குது. வாங்க வாங்க பார்ப்போம். இப்போ இந்தியாவில் வந்து நான் இந்த கேரட்டில் கொஞ்சம் எடுப்போம். மிளகாயும் இருக்கிறத கொஞ்சம் எடுக்கலாம். இதில் வந்து பாருங்க, நான் இந்த குடமிளகா வந்து பழுக்க விடலாம் வந்து பார்த்தேன். ஆனால் பூச்சி அரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை இப்போ எடுத்துட்டா கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். பாருங்க, நான் எடுத்து வந்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த கேரட்டை வந்து பாருங்கள் கொஞ்சம் எடுப்போம். ஏன்னா இந்த கேரட் வந்து இந்த பதத்துக்கு எடுக்கணும். இதுக்கு மேலே விட்டால் அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நேர்த்தன்மை மாதிரி வந்துடும். அதால் வந்து இந்த பதம் இப்போ இந்த கிழமையும் வார கிழமையும் எடுத்தால் தான் இந்த கேரட் வந்து அந்த கணக்கான பதமாக இருக்கும். பாருங்க, நான் இப்போ எடுத்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மழை பெய்ததுனால பாருங்க, நல்ல ஈரத்தன்மை இருக்கிறதுனால பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்ல இங்கே பாருங்க, அருமையாக இருக்கு. நான் நினச்சேன் இதெல்லாம் கிட்ட நட்டதுனால வராமல் போயிருமோ, கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்துருக்கு நல்லா. இதே சின்ன சைஸ்களை விட்டுட்டு பெரிய சைஸ்களை எடுத்துட்டா அப்புறம் அங்கே வார கிழமை கொடுங்கலாம்.
பாருங்க வந்து இது நீளம் இல்லை, ஆனால் இந்த சைஸ் தான் பாருங்க உண்டா அப்படியே பெருத்து கொண்டு போகும். ஒன்று வாரணது புடுங்கப்பட்டு போச்சு, தனி எடுக்கணும். பாருங்க இதுக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளப்பி எடுக்கணும். இந்த மிளகா கண்டு தான் பாருங்க நல்லா பூத்து பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்கு. தேடி தேடி தான் இருக்குல்ல, மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்கு. இது எங்கட ஊர் மிளகாய் நல்ல உரைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் முத்தணும். இந்த பதத்துக்கு வேற எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. வாரலாம் அடுத்த உணவு எடுப்போம். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி கிடக்குது. இது பாருங்க பீட்ரூட்டு இன்னும் பெருக்கும். இங்கே வந்து சைஸ் நல்ல ஓரளவு சைஸுக்கு வரும். ஆனால் முத்திருச்சு. இங்கே பாருங்க, இது மாதிரி ஒரு 2-3 எடுப்போம் எங்களோட தேவைக்கு. பெரிய சைஸுகள் பார்த்து எடுப்போம். பாருங்க நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன், சரியா? இன்னும் வந்தோன்று இருக்குது. பீட்ரூட் இன்னும் வளரும் ஓரளவு. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வந்திருக்கேன். 3 இன்னும் நிறைய கிடக்கு. அதோட இங்கே பாருங்க, இது வந்து பீன்ஸ், இந்த பைத்தங்காய், மற்றது அவரைக்காய், கத்தரிக்காய். இது பாருங்க எங்களோட பாவக்காய் ஒரு 2 தந்திருக்கு. அதுக்கு நன்றி சொல்லுவோம். என்ன சொன்னால் அந்த வச்சதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல. இதோட ஒரு குக்கும்பர், 4 குடமிளகாய், எங்களோட பச்சை மிளகாய். இது பாருங்க கேரட்டு ஆசியாக அப்படி நிறைய தந்திருக்கு. எவ்வளோண்டு பாருங்க, நல்ல தாராளமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதான் நான் சொன்னேன், நெடுகலம் இந்த பூமி மாதாவுக்கு எப்போவுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது எங்களுக்கு வந்து வயிற்றுக்கு உணவு தந்தோன்னு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் சொந்தமாக செய்து எடுக்கல, அதில் இருக்க சந்தோஷம் வேறு, அது பெரிய சந்தோஷம். வேறு என்ன, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி உங்களோட ஆதரவுக்கு. வேறு என்ன, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய். இதை வந்து பாருங்கள், இப்போ எல்லாம் உள்ளே வந்துட்டு சாமான் வைக்கிற இடம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், இந்தியாவில் வந்து பக்கத்து தோட்டத்தில் உள்ள ஆட்கள் வந்து இந்த வெங்காயம் எல்லாம் அறுவடை செய்து இங்கே வந்து வச்சுருக்கீங்க. பாருங்க, இந்த வெள்ளரி, பூசணி எல்லாம் பெரிய பெரிய சைஸில், உருளைக்கிழங்கு எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க ஸ்டாக் பண்ணி.